தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு. ஆனால் தற்போதிலிருந்தே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான். இவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே மற்ற கட்சிகளுக்கு வயிற்றுல புளிய கரைக்கும் அளவிற்கு இருந்துட்டு இருக்கு. தற்போது தமிழகத்துடைய மிகப்பெரிய பேசு பொருளாக உருவெடுத்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள். எங்க திரும்பினாலுமே தாவேக கட்சி பற்றி பேச்சுதான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா தற்போது தாவேக கட்சி பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. தாவேக கட்சி பாத்தீங்கன்னா தனித்துதான் போட்டியிடும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கலாம், ஆனால் நாங்கள் யாருடனுமே கூட்டணி அமைக்க போவதில்லை அப்படின்றத உறுதியாகவே பல மேடைகள்ல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தமிழக வெற்றி கழகத்துடன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான தேமுதிக கட்சி கூட்டணி அமைக்க போவதாகவே ஒரு சில மாதங்களாகவே பேச்சு இருந்துட்டு இருந்தது. சோ இதனை பற்றி விஜய் பிரபாகரன் அவர்கள் கூட அண்மையில மறைமுகமாக பேசியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அடுத்த வாரம் தேமுதிக கட்சி தாவேகாவுடன் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. இதனை ஒரு சின்ன விழா போல நடத்தி மக்களுக்கு அறிவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்பு தாவேகா தரப்புல இருந்து வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா. இது போன்று தாவேகா கட்சி தமிழகத்தில் அதிரடியாக செயல்பட்டு வருவதால அடுத்த ஆண்டு தளபதி தாண்டா சிஎம் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே கூச்சலிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.